இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 30, 2024 30/1/2024 தமிழ் சோபக்கிருது வருடம் தை மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. உத்தரம் நட்சத்திரம் இரவு 10:09 வரை, அதன் பிறகு ஹஸ்தம் நட்சத்திரம். தேய்பிறை சதுர்த்தி திதி காலை 8:56 வரை, அதன் பிறகு பஞ்சமி திதி. அமிர்த சித்த யோகம். கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று தியாகராஜ சுவாமிகள் ஆராதனை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. நல்ல நேரம் எனும் சுபகாரிகள் காலை 8 மணி முதல் 9 வரை, மாலை 4 மணி முதல் 6 வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு, கன்னியில் கேது சந்திரன், தனுசில் சுக்கிரன் புதன் செவ்வாய், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன். எந்த கிரகங்களின் பார்வையும் இல்லை, ஆனா ஒரு நல்ல விஷயம் நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீர்வை சந்திக்கும். ஆரோக்கியத்துல ஒரு நிம்மதி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ரீதியான சோர்வுகள் விலகி உங்களுக்கு மனச்சோர்விலிருந்தும் விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் இருந்த மந்தத்தன்மை விலகி வியாபாரத்தில் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய சில நல்ல நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன சார் நல்லதா சொல்றீங்க அப்படின்னா, இப்ப நல்லது நடக்கக்கூடிய நேரம், அதனால நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. தனிப்பட்ட விஷயத்துல உங்களுடைய மனசுல இருக்கிற தவறுகளை திருத்தி தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை தட்டி கேட்டு அவர்களை திருத்துவதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் ஸ்திரத்தன்மையும் நம்பகத்தன்மையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனா யாருக்கிட்ட பேசினாலும் கவனமா பேசுங்க. ஏன்னா உங்களை ஈஸியா உணர்ச்சி வசப்பட வைக்கிறதுக்கு அடுத்தவங்க முயற்சி செய்வாங்க. நீங்க ஈஸியா உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. கவனமா இருப்பது நல்லது. இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சாதகமான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வியாபாரிகளுக்கு தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. ஆனா செலவு ஜாஸ்தியாயிருக்கு. செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீண் செலவு உங்களுடைய சேமிப்பை கரைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்துல பிரச்சனை இல்லைங்கிறதுக்காக தாராளமா செலவு பண்ணாதீங்க. உங்களுடைய செலவினால் எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகாத சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்காலத்தை நினைத்து இன்று சேமிப்பை அதிகப்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா உங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக வருமானத்தை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும். கடன் அடைபடுவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீண்ட நாட்களாக சில பெரிய மனிதர்களை சந்திக்கணும், அவர்கள் மூலமாக சில உதவிகள் பெறணும்னு நினைச்சா இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தெளிவை தரக்கூடிய வகையில் இருக்கு. ஏன்னா பொதுவா ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க, யாருக்கிட்ட பேசுறீங்களோ அவர்களுக்கு ஏத்த மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்றது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய எதிரில் இருக்கிற அந்த நபருக்கு பிடித்தமான வகையில இருக்கும். அதனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீண் அலைச்சலும் சாதகமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் தேவையில்லாத அபவாத சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செய்யாத ஒரு தப்புக்கு உங்களை குற்றம் சாட்டி பேசுவாங்க. அது உங்க மேல் அதிகாரிகளா இருக்கலாம், இல்ல அரசு அதிகாரியா இருக்கலாம். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா முன்கோபம் ஜாஸ்தியாகும். சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமா இருந்துக்கிறது நல்லது. உங்களுடைய உணர்ச்சி வசப்படும் சூழ்நிலையை மாற்றி அமைத்துக் கொள்வது அல்லது உங்க மனசை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு உண்டான உதவியை செய்யும். இன்று வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் மேல் அதிகாரிகளுடன் சற்று மோதல் போக்கு கடைபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு அரசாங்க அதிகாரிகளுடன் நிதானத்துடன் இருக்க வேண்டிய நாள். ரிஷப ராசி. ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. அதனால உங்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும்.
எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குறிப்பா குடும்பத்தாருடன் பேசும் வார்த்தைகள் நிதானத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வெளியாள்கிட்ட பேசும்பொழுது ஈஸியா உணர்ச்சி வசப்படுறீங்க. உங்க கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். ஆனா அவங்க கேட்கிற விஷயம் உங்களால செய்ய முடியலன்னா உங்களுக்கு இரிட்டேட் ஆவீங்க. அடுத்தவர்களின் செயல்பாடுகளை பார்த்து நீங்க சூடு போட்டுக்க கூடாது. உங்களுக்கு என்ன தகுதியோ அதை மட்டும் பண்ணுங்க. உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இன்று மன விரக்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களின் தேவைகளை பூர்த்தி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை சந்திக்க, அதுவும் குறிப்பா கடன் பிரச்சனைக்கு தீர்வை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாளாக இருந்தாலும் மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விரயம் ஏற்படும். தாயார் மூலமாக, தந்தையின் தேவைகளுக்காக இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு செலவு ஏற்படும். கையில் இருக்கிற பணம் கரையாது மட்டும் இல்லாம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கு. இன்று அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அவர்களுடைய செயல்பாடுகள், அவர்களுடைய ஆரோக்கியத்தை நினைத்து மனக்கவலை படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படுகின்ற நாள். என்ன தடுமாற்றம்? குழந்தைகள் விஷயத்திலோ அல்லது உங்களுடைய தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலோ மனசலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா உடல் ஆரோக்கியத்துல விரயம் ஏற்படும். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு. அதனால உடம்பு ரீதியாக சற்று தெம்புடன் இருப்பதற்கு முயற்சி பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு கடின உழைப்பு தேவைப்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று உழைக்கும் நேரத்தின் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. லீவ் போட முடியாது, வெளியில் எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை ஜாஸ்தி இருக்கு. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. சாப்பாடு வேளா வேலைக்கு சாப்பிடல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை காரணமாக உங்களுக்கு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் சற்று கவலையை ஏற்படுத்தும். பண பிரச்சனைகள், பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குறிப்பா சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை. என்ன பண்ணியும் அவங்க கிட்ட இருந்து நல்ல பேர் வராது. இதுல பத்தாவதுக்கு உங்களுடைய சக பணியாளர்கள் எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில தேவையில்லாம குதர்க்கம் பேசிட்டு இருக்காங்க. அவர்களை சமாளிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமா இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பண விவகாரங்கள் சாதகமா இருக்கு. வருமானத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வருமானம் வரதுல மட்டும் இல்லை, அதை செலவு பண்றதுலதான் பிரச்சனையே இருக்கு. அதனால தேவைக்கு ஏற்ப செலவை குறைத்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும். இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிதுன ராசி. இன்று ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. குறிப்பா எங்கேயாவது வெளியில போறதா இருந்தா வண்டி வாகனத்துல செல்லும் பொழுதும் நிதானத்துடன் செல்வது நல்லது. இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றங்கள், சடனா, அதாவது திடீர்னு இங்கேருந்து அங்க போனோம், அங்க போனதுக்கு அப்புறம் தான் நீங்க பிளான் பண்ணது காத்தால கிளம்பும் போது வீட்டுல இருந்து ஆபீஸ்க்கு, ஆனா போற வழியில ஏதாவது ஒரு முக்கிய பிரச்சனைக்காக ஆபீஸ் போகாம வேற ஒரு இடத்துக்கு போவீங்க. அங்க ஆபீஸ்ல இருந்து ஆபீஸ் போகாம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மற்றொரு இடம், ஆபீஸ்க்கு போகாமையே தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு காரிய தடை ஏற்படும். உத்தியோக ரீதியாகவும் தடைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்துடுவீங்க. பிரச்சனை இருக்காது. நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தியோக ரீதியாகவும் இந்த குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு செய்வதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு அலைச்சலுக்கு பிறகு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணா அது இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா நடக்காது. தாயாரின் ஆரோக்கிய விஷயம் சற்று கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வீடு மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு இன்று குழப்பமான முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும்.
குழப்பங்கள் நிறைந்த சங்கடமான நாளாக இருக்கும். ஆரோக்கிய விஷயத்துல பாதிப்பு இல்லை, ஆனா அலைச்சல் ஜாஸ்தி இருக்கு. இன்று உங்களுடைய நண்பர்கள் விஷயத்தில் எதிர்மறை பலன்கள் கூட சாதகமா மாறும். ஆனா உங்களுக்குன்னு வரும்போது சாதகமான பலன்கள் கூட எதிர்மறையா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. இன்று உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். என்ன செலவு? ஆரோக்கிய செலவு, வண்டி வாகன வகையில பராமரிப்பு செலவு, வீட்டு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் ரிப்பேர் ஆகிற செலவு, வீட்டில் இருக்கிற பழைய பொருட்களை போட்டு புதிய பொருட்கள் வாங்குவதன் காரணமாக புதிய பொருட்கள் வாங்குவதற்குண்டான செலவு, இப்படி ஏதாவது ஒரு செலவு ஏற்படும். வீட்டு பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவலக ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். மேல் அதிகாரிகள் அல்லது உங்களுடைய எதிர்மறை எண்ணம் கொண்ட நபர்கள், உங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையில்லாத சில குடைச்சலை கொடுத்தாலும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அதுல இழுபறி நிலைமை ஏற்படும். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. அனாவசியமான கோபமான வார்த்தைகள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அதிகாரிகள் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மறையா சொல்லாம எதிர்மறையா சொல்லி உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அலுவலக ரீதியாக உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் மாற்றங்களை அவர்கள் ஏற்படுத்துறதுனால உங்களுடைய அபிஷியல் கமிட்மெண்ட்ஸ் அப்படியே திடீர்னு மாறும். இன்னைக்கு எந்த ஒரு பிளானிங்கும் சக்சஸ்ஃபுல்லா நடக்காது, தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கியத்துல எந்த பாதிப்பும் இல்லை, ஆனா தாயாருடைய ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற அலைச்சல் மிகுந்த நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவி உயர்வு அல்லது இடமாற்றம் போன்ற விஷயங்களில் குழப்பங்களை ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா சக்சஸ்ஃபுல்லா வெளியில வந்துடுவீங்க, அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். பட் இருந்தாலும் இருக்கிற வீட்டை மாத்திரத்துக்கு உண்டான சூழ்நிலை வருது. அதனால இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். பணமுடை சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு காரியங்களில் சிக்கல்களும் தடுமாற்றங்களும் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மனோநிலையில் மாற்றம் ஏற்படும். கடக ராசி. ராசிநாதன் 3ஆம் இடத்துல இருக்காரு கேதுவோடு சேர்ந்து. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனசுல இன்னைக்கு என்னமோ சாமியார் ரேஞ்சுக்கு பேசுவீங்க. யாருக்கிட்ட பேசினாலும் பிலாசாபிக்கலா பேசுவீங்க. எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. என்ன ஆச்சு திடீர்னு உனக்கு இன்னைக்கு எல்லாரும் சாமியார் ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க அப்படின்ட்டு. அடுத்தவங்களுக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பீங்க. இதனால சந்தோஷமாவும் இருப்பீங்க. உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல, குறிப்பா கடன் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எதிராளிகள் கொடுக்கக்கூடிய பணத்தை கூட இன்னைக்கு வட்டி இல்லாம வெறும் முதல் மட்டும் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அது சந்தோஷத்திற்கு குறைவில்லாத வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும். குடும்பத்துல இணக்கமான சூழ்நிலை ஏற்படுறதுனால நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாழ்க்கை துணையுடன் இருந்த கருத்து மோதல் கூட விலகிறதுக்கு உண்டான நேரம். ஆரோக்கிய விஷயத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும். மொத்தத்துல ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற தனலாபம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும். குறிப்பா உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க இடமாற்றம் கேட்டிருக்கீங்க, இல்ல ப்ரமோஷன் உங்களுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எதிரிகள் அதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவர்கள் செயல்பாடுகளில் நீங்கள் குறுக்கிடாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணினீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்களே அங்க போயிட்டு ஃபெயிலியரை சந்திச்சுட்டு வருவாங்க. நீங்க போயிட்டு ஏதாவது பண்ண போக அது உங்களுக்கு எதிராக மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று அடுத்தவர்களின் செயல்பாடுகளில் குறுக்கீடு இல்லாமல் உங்களுடைய வேலையை மட்டும் பார்க்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனலாபம் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் கூட, குறிப்பா உங்க குடும்ப எதிரிகள் உங்களுக்கு எதிர்மறையா செயல்பட்டு இருந்தாங்கன்னா அந்த எதிர்மறை செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. இன்டைரக்டா நீங்க மானசீகமா அவங்களுக்கு நன்றியும் சொல்லுவீங்க. அதனால உங்களுக்கு அவர்களுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்களை விலக்கி வைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். இன்று உங்களுடைய கடன் பிரச்சனை முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். அல்லது புதிய கடன் வாங்கி உங்களுடைய தொழில முதலீடு பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இந்த கடன் பிரச்சனை உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது இப்போதைக்கு, அதனால கவலைப்பட வேண்டாம். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்தில் லாபம் ஏற்படும்.
கலைத்துறை நண்பர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள், புதிய பட வாய்ப்புகள், புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால குடும்பத்திலும் நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய குழந்தைகள் இத்தனை நாளா பிடிவாதம் பிடிச்சு செயல்பட்டு இருந்தாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு இப்ப உங்க பேச்சுக்கு கட்டுப்பட்டு சில விஷயங்களில் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சிம்ம ராசி. குடும்பஸ்தானத்துல சந்திரன் கேது சேர்க்கை உங்களுக்கு விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானத்தில் தொய்வு, ஏன்னா தேய்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால பண வருமானத்தில் தொய்வு ஏற்படும். நீங்க யாருக்காவது கமிட்மெண்ட் கொடுத்திருந்தீங்க, இன்னைக்கு நான் பணத்தை தரேன், திருப்பி தந்துடுறேன் வாங்கின கடனை அப்படின்னா அது உங்களால செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால ஒரு சின்ன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளில் தடுமாற்றம், செயல்பாடுகளில் தடுமாற்றம், சொல்லக்கூடிய வார்த்தைகளில் குழப்பம் போன்ற விஷயங்களால் குடும்பத்திலும் சரி வெளி வட்டாரத்திலும் சரி உங்கள் மீது இருக்கும் நம்பகத்தன்மை சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. செல்வாக்குக்கு குறைவு இருக்காது, ஆனா அந்த செல்வாக்கை நிலைநிறுத்திக்கிறதுக்காக அதை மெயின்டைன் பண்றதுக்கு நீங்க படுற அவஸ்தை இருக்கு, அது ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஆரோக்கிய விஷயத்துல 6ஆம் இடத்துல சூரியன், ராசிநாதன் சூரியன் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்துல சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனை ஏற்படாமல் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் விஷயத்தில் இன்னைக்கு தள்ளி போடுறது நல்லது. இன்னைக்கு முக்கியமா முடிவு எடுக்கணும், குறிப்பா அவங்க குழந்தைகள் விஷயத்துல இல்ல குடும்ப விஷயத்துல, வீடு மாத்தணுமா இல்ல ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகணுமா, இந்த மாதிரி முடிவுகள் எடுக்கிறதுல இன்னைக்கு தடுமாற்றம் ஏற்படும். காரணம், தேய்பிறை சந்திரன் 2ஆம் இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தைகள்ல இழுபறி நிலைமையை ஏற்படுத்துவாரு. இதுல 10ஆவதுக்கு அபிஷியல் என்விரான்மெண்ட்ல உங்களுக்கு தேவையற்ற சொல்லாடல்கள் காரணமாக எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே எதிரிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குறிப்பா கலைத்துறை நண்பர்களுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்று தடுமாற்றம் ஏற்படும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்திருக்கும், அந்த கமிட்மெண்ட்டுக்கு போக முடியாத சூழ்நிலை. அதனால உங்க பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த களங்கத்தை துடைப்பதற்காக உங்கள் தரப்பு நியாயத்தை உண்மையே நீங்க சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய அந்த டோனும் அந்த ஃப்ரீக்குவன்சியும் அந்த சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளும் உங்களுக்கு அவப்பெயரை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக சில அவச்சொல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேல் அதிகாரிகள் குறிப்பா உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுக்கு தயாரா இருக்காங்க. அந்த குற்றச்சாட்டுகளை மறுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணினா கூட அது தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி இன்னைக்கு நிதானமா யோசித்து பேசுவது நல்லது. ஏன்னா வார்த்தைகள் தடுமாற்றத்தை சந்திக்கிறது. அதனால உங்களுடைய சொல்லாடல்களில் தடுமாற்றத்தின் காரணமாக உங்க மீது இருக்கிற நம்பகத்தன்மை, ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்தாது. இன்று உங்களுக்கு வார்த்தைகளில் குழப்பம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய நம்பகத்தன்மையை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கன்னி ராசி. ராசியில சந்திரன் இருக்காரு, 4ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கை, குரு பார்வையில. இதனால உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அந்த பண வரவின் மூலமாக ஸ்திர சொத்துக்கள் வாங்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பூமி தொடர்பான முதலீடுகள் செய்யறதுக்கு உண்டான யோகம் இருக்கு. குறிப்பா இந்த ராசியில பிறந்த விவசாய நண்பர்கள் வளர்ச்சி அடைவார்கள். நிலம் சார்ந்த தொழில் செய்யக்கூடிய அனைத்து நபர்களுக்கும், பூமி தொடர்பான அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும் வளர்ச்சி ஏற்படும். ஸ்திரத்தன்மை அதிகரிக்கும். தெளிவான சிந்தனை ஏற்படும். ஆன்மீக நாட்டம் அதிகரித்து குலதெய்வ கோயிலுக்கோ அல்ல வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கோ சிவன் கோயிலுக்கோ போயிட்டு வர்றதுக்கு மனசு இன்னைக்கு ஏங்கும். அதை செய்து முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய யோகமான நாள். தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. வார்த்தைகளில் தெளிவு ஏற்படும். குறிப்பா சந்திரன் இருக்கிறது இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரத்துல. அந்த உத்திரம் அதிபதி யாருன்னு கேட்டா சூரியன். அதனால உங்களுக்கு தெளிவு பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா தெளிவான வார்த்தை விரயங்கள், செலவுகள் ஏற்படும்.
சொல்லாடல்கள் விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால எந்த ஒரு வார்த்தை பேசினாலும் நீங்க தெளிவா பேசுறீங்க. அதனால எல்லாரும் உங்களுக்கு செலவை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பேசாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பணத்தை தயாரா வச்சுக்கோங்க. கையில கொஞ்சம் பர்ஸ்ல பணத்தை ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். வருமானம் ஏற்பட்டதுன்னா கூட செலவுகளும் இருக்கு. ஏன்னா சந்திரன் இருக்கிறது உங்களுடைய முந்தின நட்சத்திரத்துல, ஹஸ்தத்துக்கு முந்தினம் உத்தரம் நட்சத்திரத்துல இருக்காரு. தந்தை வழியில, குழந்தைகள் வழியில, பித்ருக்களின் வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு, முன்னோர்கள் வழியில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வயசானவங்க வீட்டில் இருந்தாங்கன்னா, தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவர்களுக்காகவும் செலவுகள் ஏற்படும். தந்தை வழியில ஆரோக்கிய செலவு ஏற்படாது, அவருக்காக ஏதாவது நல்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அரசு வகையில, அரசாங்க வகையில உங்களுடைய வியாபாரத்திற்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அதனால இன்னைக்கு கையிருப்பு கரையிறது மட்டும் இல்ல, அந்த செலவுனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வகையில செலவுகள், ஏதாவது லைசன்ஸ் வாங்குறதுல, இல்லாத ஏதாவது அப்ளிகேஷன் சப்மிட் பண்றதுல உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை, எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அரசு அதிகாரிகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில சில அதிகாரிகள் பேசினாலும் அதை கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இன்னைக்கு நீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேச போக அது தேவையில்லாத பிரச்சனையை உண்டு பண்ணும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருக்காரு, எதிரிகளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய வகையில இருக்காரு. எதிரிகள் இன்று பலத்துடன் இருந்தாலும் வரக்கூடிய நாட்கள்ல அவர்களின் பலம் குறைந்து உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாளாக இருக்கும். துலாம் ராசி, விரயஸ்தானத்துல தசமஸ்தானாதிபதி சந்திரன் இருக்கிறதுனால, கேதுவோடு இருக்கிறதுனால இன்று செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலை உள்ள நாள். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அவர் தேய்பிறை சந்திரனா இருக்கிறதுனால உங்களுக்கு முதலீடுகளாக இருக்கும். இன்னைக்கு பண்ணக்கூடிய செலவு முதலீடா இருக்கும். அதனால இன்னைக்கு நீங்க குலதெய்வம் கோயிலுக்கு போறது, இல்லாட்டி உங்களுக்கு அபிமான ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, மலை மீது இருக்கும் ஸ்தலங்களுக்கு முருக கடவுளை தரிசிப்பது அல்லது பெருமாளை தரிசிப்பது, இப்படிப்பட்ட செலவினங்கள் செய்யறதுனால உங்களுக்கு புண்ணிய கர்மாவை சேர்க்கும் வாய்ப்பு ஏற்படும். ஆனா இன்னைக்கு எந்த பிசினஸ் முதலீடுகளையும் தவிர்ப்பது புத்திசாலித்தனம். வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன ஓட்டங்கள், கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை நினைத்து, குறிப்பா உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் தந்தை வழி உறவினர்களை நினைத்து மன சலனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனக்குழப்பம் அதிகரிக்கும். வீண் எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டாலும் அது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதனால நீங்க வெளியூர் பிரயாணம் போயிட்டு வாங்க. இன்ஃபேக்ட் நீங்க அபிஷியலா போனா கூட அங்க போயிட்டு எல்லா கோயிலுக்கும், அந்த ஊர்ல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரதுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். என்னமோ நீங்க க்ஷேத்ராடனம் போற மாதிரி தான் இருக்குமே தவிர ஆபீஸ்க்காக டூர் போற மாதிரி இருக்காது. அதனால சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷத்திற்கு குறைவில்லாமல் இருந்தாலும் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று என்ன ஓட்டங்கள், என்ன விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடந்த கால நிகழ்வுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும். தாயாருக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய ஆரோக்கியம் சற்று கவலையை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, செலவைத்தான் கொடுக்கும். உடன் பிறந்த சகோதரர்களின் செயல்பாடுகளும் உங்களுக்கு மன விரக்தியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. என்று உங்களுக்கு என்ன விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடந்த கால நினைவலைகளை நினைத்து சங்கடம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மனசுல பாரம் அதிகரிக்கக்கூடிய நேரம். ஏதாவது நினைச்சு கடந்த காலத்துல உங்களுடைய தாய் தந்தையர் அல்லது உங்களுடைய நெருக்கமாக இருந்த சில நபர்களை நினைத்து, அதாவது உயிரிழந்த நபர்களை நினைத்து மனக்கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கவலைகள் உங்களுடைய செயல்பாடுகளை மந்தத்தன்மையாக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கௌரவம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று விட்டு கொடுத்து போறது நல்லது. கௌரவத்துக்காக சில விஷயம் பண்றேன், என்னுடைய கௌரவத்திற்காக இதை பண்றேன், என்னுடைய கௌரவத்துக்காக அதை பண்றேன்னு ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்களுக்கு செலவைத்தான் கொடுக்குமே தவிர கௌரவத்தை கொண்டு வந்து சேர்க்காது. இன்று உங்களுக்கு என்ன விரயங்கள், செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். விருச்சிக ராசி, மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். செல்வாக்கு அதிகரிக்கும்.
இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல, இன்னைக்கு ராத்திரிக்கு மேல, இல்ல மேக்சிமம் நாளைக்கு காத்தால வரைக்கும், அதுக்கு மேல நீங்க வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி உயர்வு அல்லது பெரிய மனிதர்களின் சந்திப்பு போன்ற விஷயங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். தனலாபம் அதிகரிக்கும். உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவு, வாழ்க்கை துணை உறவு அல்லது எதிர்பாலின நண்பர்களின் உதவியின் காரணமாக உங்களுடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கும் உங்களுக்கு முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடனை வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடனை கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இத்தனை நாளா இருந்த கவலைகள் போகி இன்னைக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான தன வருமானம் ஏற்படும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் ஏற்படும், லாபம் ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாக்குச்சாதுரியம் ஏற்படும். அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் வாக்குச்சாதுரியம் ஏற்பட்டு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம செல்வாக்கும் உயரும். பெருமிதங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு. உங்களை மதித்து சில நபர்கள் உங்களுக்கு பெரிய மரியாதைகள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு உயரும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல் துறை சார்ந்தவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் இன்று பண வருமானமும் செல்வாக்கும் மதிப்பும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். வெளியூர் பிரயாணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால உடல் சோர்வு அதிகரிக்கும். உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களை எந்தூசியாஸ்டிக்கா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். படிப்பு சார்ந்த, வேலை சார்ந்த, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பா நீங்க பேசக்கூடிய தொழில் செய்யவராக இருந்தா இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். புதிய அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய வியாபாரத்துல புதிய முயற்சிகள் மூலமாக விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்துகிறதுக்கு, குடும்ப நிம்மதிக்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசி. தசமஸ்தானத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல ராகு. இன்று தொழில் ரீதியாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சில முக்கிய முடிவுகள் எடுத்து அதை சாதகமா பயன்படுத்திக்கிறதுக்கு உண்டான யோகம். வீடு, மனை, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல, அதாவது நிலம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, விவசாயம் சார்ந்த வியாபாரம் பண்றவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொந்தமா வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சி அலைச்சலை ஏற்படுத்தும். அதற்குண்டான லோன் சாங்ஷனிங் ப்ராசஸ் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கலைத்துறை நண்பர்கள் கடல் கடந்து பயணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமைத்துக் கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும். புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற யோகமான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு அதனால இடமாற்றமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, சுகம் ரீதியாக மனசுல ஒரு விரக்தி மனப்பான்மை ஏற்படும். ஒரு வெட்டேத்தித்தனம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை. குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பெருமாள் கோயிலுக்கோ சென்று வழிபட்டு வருவதன் மூலமாக உங்களுக்கு மன அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கும். வீடு, மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். குறிப்பா திருமண வயதில் இருப்பவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவர்களை சந்தித்து திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சுமூகமான சூழ்நிலை எட்டுவதற்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்துல எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய நேரம். நீங்க மனசுல இருக்கிற நபர், அதாவது லவ் பண்ணக்கூடிய நபரை இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா அது குழப்பத்தை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் அலைச்சல் இருக்கு இன்னைக்கு. வீட்டுக்கும் ஆபீஸ்க்கும் இதுக்கு நடுவில் நீங்க யாரை லவ் பண்றீங்களோ அவங்கள வேற போய் பார்க்கணும். உங்க அப்பா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், அம்மா கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்.
உங்க அண்ணங்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணும், இப்படி ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கு. இதன் காரணமாக உங்களுக்கு காரியத்தில் தடை அல்லது வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கு. இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்துல தந்தையின் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் அல்லது தந்தையின் தேவைக்காக, அவருடைய அபிஷியல் தேவைக்காக உங்களை எங்கேயாவது போயிட்டு வர சொல்லுவாரு. அது உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் பண வருமானம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அரசாங்க அதிகாரிகள்கிட்ட பேசும்பொழுது நிதானமா பேசுங்க. அதுவும் குறிப்பா வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது ரேஷ் டிரைவிங் அவாய்ட் பண்ணுங்க. அரசாங்க அதிகாரிகளின் தண்டனைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கவனமா இருந்துக்கிறது நல்லது. மகர ராசி. ராசிக்கு 9ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன். இன்று சலிப்புத்தன்மை அதிகரிக்கக்கூடிய குழப்பமான நாள். பிடிவாத குணம் ஜாஸ்தியாருது. பிடிவாத குணத்தை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அகங்காரத்துல சில செயல்பாடுகள் இருந்ததுன்னா அதை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தவங்க விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது. உங்க விஷயத்துல யாரையும் தலையிட விடாம பார்த்துக்கோங்க. குடும்பத்துல குறிப்பா உங்க குடும்ப விஷயத்துல யாருடைய அட்வைஸையும் கேட்காம உங்க மனசுக்கு எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் பண்ணுங்க. இல்லாட்டி இன்று தேவையற்ற பேச்சுக்கள் வரும். குடும்ப உறுப்பினர்கள் குறிப்பா உங்களுடைய தந்தை வழி உறவினர்களின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் நக்கல் பேச்சுக்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இன்று எடுக்கக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும். வீண் செலவுகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். எதுக்கு பேசணும்னு தெரியாது, அவரும் பேசுவாரு, நீங்களும் பேசுவீங்க. இதுல 10ஆவதுக்கு பண விவகாரம் சற்று குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குடும்ப தேவைகள் அதிகரிக்கும். உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலை. இதுக்காக நீங்க அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஹாஸ்பிட்டல், வீடு, இல்லாட்டி அவங்க ஆஃபீஸ்க்கு, உங்க அப்பாவோட ஆஃபீஸ்க்கு, இப்படி எல்லா இடத்துலையும் போயிட்டு பணத்தை கேட்கக்கூடிய சூழ்நிலை. இன்னைக்கு நீங்க அடுத்தவங்க கிட்ட இறைஞ்சி வாழக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சற்று கவனமா இருந்துக்கோங்க. தலகணத்தை தூக்கி போட்டு வெளியில போட்டுட்டு வேலையை பாருங்க. அப்பதான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இல்லாட்டி பணம் பற்றாக்குறை ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்ற மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். எதுக்கு தடுமாற்றம்னே தெரியாது. ஆனா எல்லா விஷயத்திலும் செய்யக்கூடிய காரியங்கள்ல இழுபறி நிலைமை, தடுமாற்றம், தவறான முடிவுகள் எடுப்பது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு குழப்பம் அதிகரிக்கும். குடும்ப விஷயத்துல குழந்தைகள் கூட வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளின் பேச்சு உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. உங்களை உதாசீனப்படுத்தி பேசுவாங்க, இல்ல அவமானப்படுத்தி பேசுவாங்க. அதை பத்தி கவலைப்படாம உங்க வேலையை மட்டும் பாருங்க. வாழ்க்கை துணை மூலமாகவும் உங்களுக்கு இன்று சப்போர்ட் கிடைக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் மனக்கவலைகள் ஏற்படும் அல்லது செலவுகள் ஏற்படும். அவங்களுக்காக கடன் வாங்கி கொடுப்பீங்க. அந்த கடன் அடைக்கிறதுக்கு நீங்க தான் பிரயத்தனப்படணும். இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா அப்படின்ட்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்து இன்று நேரம் விரயமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய காரியங்களில் முதலீடு செய்யறதுக்கு தடுமாற்றம் ஏற்படும். நேர முதலீடு செய்யறதுக்கே நேரம் முடியாது உங்களுக்கு. அதனால இன்னைக்கு பண விஷயத்துல கவனமா இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல இன்னைக்கு பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலைச்சல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். கும்பராசி. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். எந்த ஒரு காரியமும் குறிப்பா வார்த்தைகளால் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் தடுமாற்றம் ஏற்பட்டு எதிரிகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சங்கடமான நாள். குடும்ப விஷயத்துல 3ஆம் நபர் தலையீடு இருக்கு. குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவா இல்லைங்கிறது தான் உண்மை. அதனால நீங்க என்ன பேசினாலும் சரி, அவர்கள் பேச்சு உங்களுக்கு எதிராக செயல்படும். அதனால முடிந்தவரை அடுத்தவர்களின் பேச்சில் தலையிடாமல் இருப்பது, அடுத்தவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி உங்க குடும்ப விஷயத்திலும் உங்களுடைய செயல்பாடுகளிலும் அடுத்தவரின் தலையீடு இல்லாம பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. குழப்பங்கள் நிறைந்த நாள், தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற நாள், மனசலனம் ஏற்படும். இன்று வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இன்னைக்கு என்ன பேசினாலும் சரி, சகோதர சகோதரிகள் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்துவார்கள். ஏன்னா சகோதரக்காரர்களான செவ்வாய் லாபஸ்தானத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு.
அந்த லாபஸ்தானத்துக்கு குரு பார்வை இருந்தாலும் அது எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கு. ஆனா அந்த எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தும்னா இன்னைக்கு ஏற்படுத்தாது. இன்னும் 2 நாள் கழிச்சுதான் உங்களுக்கு நல்ல செய்தியாக வரும். அதுவரை பொறுமையா இருக்கிறது நல்லது. என்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற, காரிய வெற்றி ஏற்படுகின்றது, தாமதம் ஏற்படுகின்ற நாள். எந்த ஒரு விஷயமும் இன்னைக்கு சக்சஸ் கிடைக்காதுங்க. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி இழுபறி நிலைமையா இருக்கும். எதுக்குடா இதை ஆரம்பிச்சோங்கிற நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாக்குவாதங்கள் அதிகரிக்கும். உத்தியோக ரீதியாக வாக்குவாதங்கள், உடன் பிறந்தோருடன் வாக்குவாதங்கள், குடும்பத்தாருடன் வாக்குவாதம், இப்படி எல்லாருக்கூடையும் வாக்குவாதம். குறிப்பா அவங்க குழந்தைகள் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்காங்க. அவர் எதுக்கு செலவு பண்றாருன்னு தெரியாது, ஆனா செலவு பண்ணிட்டு பணத்தை கொடுத்துருன்னு சொல்லுவாரு. அதனால உங்களுக்கு எரிச்சல் தன்மையுடன் பேசுவீர்கள். அதனால உங்களுக்கும் அவருக்கும் வாக்குவாதம் அதிகரிக்கும், முட்டல் மோதல் அதிகரிக்கும். சில சமயம் அவர் இன்னைக்கு வீட்டை விட்டு கிளம்பி போறேன்னு கிளம்பி போயிடுவாரு. கவனமா இருந்துக்கோங்க. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது எதை நம்பி நீங்க இறங்கினீங்களோ அந்த காரியத்துல அந்த நம்பிக்கை ஷேட்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஷேட்டரிங்னா உடைஞ்சு நம்பகத்தன்மை உடையறதுக்கு உண்டான நேரம் இது. அதனால எந்த ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு சாதகமா பலனை தராது. பண விவகாரங்கள் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஒருத்தரை நம்பி இவர் கொடுப்பாரு, அதனால உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆணித்தரமான நம்பிக்கையில ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துருப்பீங்க. ஆனா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய நபர் இன்னைக்குன்னு பார்த்து எங்கேயாவது சொந்த ஊருக்கு போயிடுவாரு, இல்லாட்டி அவர் வீட்டில் ஏதாவது ஒரு சங்கடம், துக்க நிகழ்வு ஏற்பட்டு அதனால உங்களுக்கு பணம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். யூ ஹேவ் டு கட் அ சாரி ஃபேஸ் வித் யுவர், உங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய நபர்கிட்ட நீங்க அவர் இதற்கு தலைகுனிஞ்சு நிற்கிற மாதிரி சூழ்நிலை வருது. நிதானத்துடன் இருப்பது நல்லது. அவசரப்பட்டு யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க. மீன ராசி நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை, சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். யாரை நம்பினாலும் சரி இன்னைக்கு உங்களுக்கு காரியம் நடந்துடும். உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள், வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பண வருமானம் அதிகரிக்கும். சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. உறவினர்களின் வருகை மன நிம்மதியை தரும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷமான செலவுகள் ஏற்பட்டாலும் அது ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் இருக்கும். அதனால இன்னைக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேல உங்களுடைய உறவினர்களை அழைத்து கொண்டு எங்காவது சினிமா, பீச்சுன்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அல்லது ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சந்தோஷம் நிறைந்த சந்தோஷகரமான நாள். பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தேவையான பண வரவுகள் உங்களுக்கு மன நிம்மதியை தரும். பூமி தொடர்பான விஷயத்துல, வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நாங்க வீடு கட்டிட்டு இருக்கேன் சார், எனக்கு எப்ப ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்கன்னே தெரியல, கிட்டத்தட்ட 1 வருஷமா எழுத்துட்டு இருக்காங்கன்னா இன்னைக்கு அது பற்றிய நல்ல செய்தி உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெட்ட செலவுங்க. ஒரு வேலை முடிச்சு வச்சிருப்பீங்க, அதுலயே திருப்பி அந்த வேலையவே திருப்பி பண்ற மாதிரி சூழ்நிலை வருது. கையிருப்பு கரையும். இதுல 10ஆவதுக்கு உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகாம இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் உங்களுக்கு குழப்பம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க. கடன் அதிகரிக்காம பார்த்துக்கிறது நல்லது. வீட்டு பராமரிப்பு செலவுகளை ஏற்படுத்தும். நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்காம சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவர்களுக்கு நீங்க உதவி செய்வீங்க, ஆனா அங்கேருந்து உதவி வராது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சகோதர சகோதரிகளால் ஆதாயம் ஏற்படும். குறிப்பா உங்களுக்கும் உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி அன்பு பாராட்டுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுக குறைவு ஏற்பட்டு அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த செய்திகள் நல்ல செய்திகளாக வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கியத்துல பிரச்சனை இல்லை. உடல் ரீதியான சோர்வுகள் விலகும். பூமி தொடர்பான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 4 நாள் தான், 5-6 நாள் தான். அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு பெரிய தனலாபம் காத்துன்னு இருக்கு. அதுக்குள்ளேயே வரணும். அதுக்கு அப்படி சப்போஸ் இந்த ஒரு 2-3 நாள்ல வரல அப்படின்னா 5ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு
பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு மேல தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளுக்கு பிறகு குடும்பத்துல சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பகைமை பாராட்டும் விஷயத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து உங்கள் மீது எந்த விதமான தவறும் இல்லைன்னு நிரூபிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.